ஐங்க நம்ம இன்னைக்கு ரெசிபி வீடியோ எதுவும் பார்க்க போகிறது இல்லைங்க. ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். டெசிகேட்டட் கோகோனட் வீட்டில் எப்படி செய்யணுன்ற வீடியோ தாங்க இது. நம்ம வீட்டில் தேங்காய் அதிகமான அளவில் இருக்கிறப்போ ஓப்பன் ஸ்பேஸில் வச்சா சீக்கிரம் கெட்டு போயிடும், ரொம்ப நாள் தாங்காது. அதே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும்னா ஸ்டோரேஜ் பத்தாது. இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காவை உடைச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. தேங்காய்க்கு பின்னாடி இருக்கிற ப்ரௌன் ஷெல்லை ரிமூவ் பண்ணிவிடுங்க. மிக்ஸி ஜாரில் தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்து ஃப்ளேமை ரொம்ப லோவில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2-3 நிமிஷத்துலேயே தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போய் ட்ரையாக ஆரம்பிச்சிருங்க. இந்த டைமில் ஒரு பிளேட்டில் கொட்டி இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறி வந்த உடனேயும் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ்லேயோ ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ சேர்த்து நல்லா சீல் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, வீட்டிலையே டெசிகேட்டட் கோகோனட் ரெடிங்க.